ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையும் நான் சொல்கிற இந்த பொருளை வாரத்தில் 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் வரும். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது, உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நோயினால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுருக்குறோம். அதனால் இதில் சர்க்கரையோட அளவு 300 400 அப்படி இருந்தாலும் சரி, எனக்கு ஆரம்ப சர்க்கரை தாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆரம்ப சர்க்கரையாக இருக்கிறவங்களாம் நான் சொல்லுவது போல் காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையும் நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மாத்திரையே இல்லாத அளவுக்கு அற்புதம் உங்கள் இதில் உடம்புல நிகழ்த்தும். அப்படி ஒரு சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, இது நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த உணவு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் மாத்திரை போட்டுவிடுவாங்க. இல்லை சர்க்கரைக்கு ஊசி போடுறவங்களா இருந்தாலும் சரி, அதையும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இது போட்டுகிட்டே வரும்பொழுது சாப்பிட்டுட்டு டெஸ்ட் எடுக்கும் பார்த்துவாங்க. அப்போ உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ சர்க்கரையோட அளவு இருக்குதுன்னு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் காலை உணவு எடுத்துக்குவீங்க இல்லைங்களா? வாரத்தில் 3 நாளைக்கு பச்சை பயிறு தோலோடு அப்படியே ஊற வச்சு அதை தோசையாக செஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு சைடிஷாக நீங்கள் சாப்பிடும் பொழுது தேங்காய், இந்த புளிப்பு சம்மந்தப்பட்டது, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே போல் மதிய உணவு சாப்பிடும் பொழுது டெய்லி நீங்கள் நம்ம கீரை எடுத்துக்கணும். ஆனால் வாரத்தில் 3 நாளைக்கு முருங்கைக்கீரை அல்லது அகத்திக்கீரை அல்லது நீங்கள் காசினி கீரை, இந்த 3 கீரையில் ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் 3 நாளைக்கு கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இரவு உணவு எடுத்துக்கும்போது கண்டிப்பாக கோதுமையாக தான் இருக்கணும். அதுவும் நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு எடுத்துக்கக்கூடாது. வாங்கி முழு கோதுமையை வாங்கி அரைச்சதில் தான் நீங்கள் கோதுமை தோசை, சப்பாத்தி, ரொட்டி இது போல் கோதுமை சாதம், உப்புமா இது போல் செஞ்சு சாப்பிட்ணும். இது போல் நீங்கள் வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு நார்மல்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.